சொன்னா டக்கா நினைக்க நான் போயிடுவேன் அடுத்தான் எனக்கு வேலைக்கு வீட்டில் போய் கிடையாது. இந்த திட்டத்து மூலம் வந்து நீங்க மக்கள் மனசுக்கு அடைஞ்சிருக்கான முழுசா நாம சொல்ல முடியல. காரணம்னா இன்னமும் வந்து இந்த ரீச் ஆகும். இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் இது அட்வான்ஸாக வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து இன்னும் ஒரு கம்பெனிலையும் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து இப்போ தனியாக பேக் போட்டு நடத்தி இதுன்னு ஓகே கூட ஒவ்வொரு டெக்னிக்ஸ் கம்பெனியும் ஒவ்வொரு துறையும் இந்த வேலைவாய்ப்பு இருக்கிற துறையை வந்து அவங்க இவங்ககிட்ட வந்து பதிவு பண்ணுற மாதிரி கொண்டு வரும் துறை. ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கொண்டு வரும்போது இவங்களும் ஆர்வம் எடுத்துன்னா நம்மளோட வேலைவாய்ப்பு இவ்வளோ இருக்குது, நம்ம இதை கூட இன்னும் சேர்க்கலாங்கிற மாதிரி இன்னும் சீக்கிரமாக சேர்க்க முடியும். நல்லா வந்து பதிவு பண்ணாங்கன்னா யாருமே வந்து உடனே எஸ்எம்எஸ்ல பதிவு பண்ணுவாங்க. இவங்ககிட்ட வந்து வாலண்டரியா இப்போ வந்து இவங்க போய் பதிவு பண்ணுறாங்க இருக்குது போய் இந்த டிக்கெட் போட்டு யாருமே வந்து இனஜாஸ்தியில் ஒரு கம்பெனியில் கூட நாம நிரந்தரமாக அந்த கம்பெனி வேலை இருக்குன்னா கூட ஒரு பாதுகாப்பு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. நமக்கு நாளைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு அப்படி நினைச்சு ஆட்டோமேட்டிக் கொண்டு இவங்ககிட்ட போய் பதிவு பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை டாக்டர் அளவுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது உதாரணத்துக்கு. ஆனால் அது வந்து உயர் சிகிச்சை தான். ஆனால் அது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மக்கள். எதுக்குன்னா நாளைக்கு நமக்கு நம்ம என்ன பண்ணுறது முதல்ல அட்டை வாங்கி வச்சுக்கலாமா அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே நிலையில்லாத வாழ்த்துறாங்க. வேலைகளுமே நிலையில்லாத தொழில் பொறுத்த வரைக்குங்க எந்த ஒரு கம்பெனியும் நல்லா ஓடும் சொல்லுவாங்க. திடீர்னு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, திடீர்னு வேலை நிற்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களாம் உள்ள போய் இந்த மாதிரி எஸ்எம்ஸில் வந்து அவங்களா வாழ்ந்த போய் பதிவு பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஏதாச்சும் வாய்ப்பு இந்த வேலை சம்பந்தப்பட்ட சப்போர்ட் நான் எனக்கு வேலை இடத்துலையும் நான் நடக்கிற போகிற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து விழிப்புணர்வு அவங்க உருவாக்கணும். அதுக்கு எப்படி உருவாக்கலாம் அவங்க இந்த என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன மக்களை பொழுது ஈடுபடுத்துறது ஏதோ சோசியல் கரிஸ்மா தேவை. விளையாட்டுங்கிறது கூட ஒரு லிமிட்டோட அந்த குறிப்பிட்ட பசங்களோட இதே இல்லை இந்த ஊரை ஒரு ஊரை கற்று இந்த மாதிரி கற்று அந்த ஊருக்கு ஏதோ ஒரு வகையில் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுற வகையில் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதன் மூலம் வந்து உலகத்தை அந்த இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க யார் எங்கே இருக்காங்க இந்த விவரம் எனக்கு என்ன ஒரு ஒன்றும் இல்லை. கூடுக்கே இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு நிறைய வேலை செய்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்டே ஒரு 1700 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவங்க மூலம் வைக்காமல் பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு ஒரு ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களும் சேர்த்து ஈடுபடுத்தி மரம் நடுற விழா பசுமையாக ஒரு பற்றி மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸோடு செய்யணும். செஞ்சோம்னா ஒரு காரணமாக கொஞ்சம் விளம்பரம் வர மாதிரி ஈஸியாக ஆனால் ஒரு காரியம் செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்குது. மக்கள்கிட்ட எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன் வெறும் விளம்பரம் கட்டி பேசுறதுல வச்சு செலவு பண்ணுறது அது மக்கள் உதவி செய்யணும். அந்த திட்டத்தை பணத்தை பயன்படுத்தணும்னா அது விளம்பரம் பார்த்து ஐஸ்மையாக உங்களோட பேருமே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இவங்க உதவுவாங்க. வெப்சைட்ல வந்து அடாப்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அந்த அடாப்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து அவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா அது வந்து ஒரு ரொம்ப ரீசன் ரொம்ப இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதனால வந்து அடாப்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து அது வந்து இதுவரை ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. பட் அப்ரூவ்டு நான் இதான் ஸ்டார்டிங். நீங்களும் அதே பாயிண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னன்னா வந்தா நான் யார் என்னன்னு தெரியாவோட வந்தாரு நம்ம வீட்டுக்கு ஏதாவது செஞ்சார். நான் இவர் எப்போ வந்தாலும் இவருக்கு ஒரு மதிப்பு இவங்க செஞ்சு கொடுத்தாங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம ஊருக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியா குறைந்தபட்சம் இருந்தால் கூட அந்த ஏரியாவில் ஒரு கவர் ஆகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் சொல்ல அதே வந்து ஒவ்வொரு வில்லேஜ் தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் வச்சுருக்கோம். என்னன்னா டோட்டலாக இங்கே ஒரு குறைந்தபட்சம் 5000 பேர் இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5000 பேருக்காவது ரீச்சாக இருப்பாங்க. முடியாட்டி கூட ஒரு 1000 பேர் ரீச் ஆகாம 5000 பேர் ரீச் ஆகும். ஆமாம் அவங்க சொல்லிடுவாங்க ஒரு லெவல் 10% ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கன்னா ஒரு வளர்ச்சி ஒன்று பரவாயில்ல உடனே எவ்வளோ வேகம் பரவாயில்ல நல்ல காரியம் பரவாயில்ல அந்த அளவுக்கு பரவாயில்லைக்கு கூட ஒரு பாதி 50% பரவாயில்ல. வேற வந்து என்ன பண்ணுறோம் இந்த விரைவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நடந்துட்டு வந்து சிறப்பாக எப்படி செய்யலாம்? சிறப்பான அதுதான் நான் என்ன சொல்றேன்னா சிறப்பான இவங்க கொஞ்சம் ஆர்வம் எடுத்து அந்த கம்பெனியில் பதிவு பண்ணக்கூடிய முயற்சிகள் இருக்கு. சொல்லுங்க என்னன்னா எதுக்கு சொல்றேன்னா அந்த கம்பெனி என்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு பப்ளிக் தான் ஓ இவங்ககிட்ட இப்ப வேலை இருக்கு நம்ம எங்கேயும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இவங்க வந்து எனக்கு அந்த ஒரு கம்பெனி பிடிக்கல, இவங்க மெசேஜ் அனுப்புற ஒரு கம்பெனி வந்து இன்னும் லாங்ல இருக்கு வேலை செஞ்சிருப்பாங்க இல்லை பக்கத்தில் அந்த கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த கம்பெனி போதும்னு பண்ணிருக்காங்க. அதை விட்டு போட்டு அடுத்த கம்பெனி
நிறைய கம்பெனிகள் வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சாங்க. இல்லைன்னா இவங்க ஏதாவது கம்பெனி கிட்ட பேசி குறிப்பிட்ட கம்பெனிக்கு சார்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலன்னா இன்னொரு கம்பெனி மாறட்டும். இதுவரை 2000 கம்பெனி பதிவு பண்ணிருக்கோம். ஆனா அது வந்து பப்ளிக்கு அது தெரியாது. அதான் பெரிய பப்ளிக் தெரியும். அதாவது இந்த பஞ்சாயத்துல இவ்வளவு கம்பெனி எங்ககிட்ட இருக்காங்க, இந்த ஆர்டருக்காண்டி எல்லா பஞ்சாயத்துல இருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியா சர்க்குலர். ஆமா, இப்ப நியூ திருப்பூர் இந்த சர்க்குலர் இருக்கிற கம்பெனி அந்த பக்கம் போயிட்டு அந்த வில்லேஜ் ஒட்டி இருக்கிற கம்பெனிகள் அவங்க லிஸ்ட் எடுக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும் லிஸ்ட் எடுக்காம நான் லோக்கல் எங்க எங்க வில்லேஜ் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த கடற்பாலில் இந்த சரௌண்டிங்ல ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள பெரிய பெரிய கம்பெனிகளை மட்டும் தெரிஞ்சு அவங்க இருந்த சேஃப்டி அவங்க தட்டும் போகிறது டிராவல்ஸ்ல என்ன டிராபிக்கு ஒரு 2 வீலர் வாங்கணும் டக்குனு பக்கத்தில் போய் வர ஈஸியாக இருக்கு. நிறைய பேர் என்ன சாப்பாடு லஞ்ச் டைம் கூட வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கு கம்பெனியில ஏகப்பட்ட உருவாகுதுன்னா லஞ்ச் டைம் வந்து இருக்கிற கம்பெனியில் வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க, டீ டைம் கூட ஊருக்கு வந்து சாப்பிட்டு அவங்களுடைய அப்ஜெக்ட் அந்த குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் சரௌண்டிங்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வாடகை போக்குவரத்து செலவு கம்மியாக வேலையோட டைம் அதிகப்படுத்தலாம். நீங்க இங்கிருந்து லாங்க போய் 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு போறீங்க, ஒரு 1 செய்யலாம். இங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் வேலைகள்லாம் ஆன்லைன் தொழிலுக்கு சும்மா இல்லாத விஷயம். அதான் ஏற்படாது. அவங்களுக்கு வந்து 1 லட்சம் குறைவாக